கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கிற திவ்யாவை தூக்குற பிக் பாஸ் துஷாரோட சாதனை கவனிச்சிங்களா? ஸோ அது குறித்து இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம். ஸோ இந்த பிக் பாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் கத்தல் சீசன் அப்படிங்கிறது போல் ஆளாளுக்கு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒய் பிளட் சேம் பிளட் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பாவம் புலம்பிட்டு வராங்க. ஹவுஸ்மேட்ஸ் ஓவராக கத்துறத போன வாரம் தட்டி கேட்டார் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. ஒருவேளை நீங்களும் நித்யா மேனனும் காட்டு கத்துன தலைவன் தலைவி படத்தை பார்த்துட்டு அந்த ஸ்டைலில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் ரெடி பண்ணி ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ பழைய ஆட்கள் தான் கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒயில்ட் கார்ட்ஸ் மூலியமாக வந்தவங்களும் கத்தல் கோஷ்டியில் சேர்ந்துட்டாங்க. அதில் இந்த வார கேப்டனாக தேர்வு செய்யப்பட்ட திவ்யா எப்போ பார்த்தாலுமே கத்துறது ஹவுஸ்மேட்ஸ்க்கும் சரி பார்வையாளர்களுக்கும் சரி பிடிக்கல. வந்த கையோட பாயிண்ட்டாக எடுத்து வச்ச திவ்யா மேலே அதிக மரியாதை இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க கத்துறதை கேட்க முடியல பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி புகாரும் எழுத ஆரம்பிச்சிருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆஹோ ஓஹோ ஹோட்டல் டாஸ்கில் மேனேஜர் பதவி கிடச்சதும் ஹவுஸ்மேட்ஸை திட்டி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க திவ்யா. அன்பாக சொன்னாலே அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே உங்கள் பேச்சை நாங்கள் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் இந்த திவ்யா கத்துனா மட்டும் கேட்டுடுவாங்களா என்ன? ஸோ 30 நாட்களாக கத்திக்கிட்டு இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோ திவ்யா 3 நாட்களாக கத்துறதையே தாங்க முடியாமல் பிக் பாஸ் கிட்டேயே புகார் சொல்கிறாங்க. ஹோட்டலுக்கு வந்திருக்கிற கெஸ்டான பிரியங்கா, தீபக் அண்ட் மஞ்சரி கொடுத்த ஃபீட்பேக் படி நிறையவே விஷயங்கள் முரணாக இருக்குது. சரி செய்ய மாற்றம் தேவை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிச்சதோட 3வது ப்ரோமோ ஆரம்பிக்குது. ஸோ பிக் பாஸ் ஏதோ யாரையோ பற்றி பேசுகிறது மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஹவுஸ்மேட்ஸ். உங்களையெல்லாம் மேய்க்கிறது எம்புட்டு கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே மனசுக்குள்ளே கதறினாலும் கண்டிப்பாக ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. மாற்றம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நான் பேசணும்னு சொல்கிறேன், அந்த அம்மா என்ன விடமாட்டேங்குதே அப்படிங்கிற கடுப்பில் இருந்த துஷாரே பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு பொறுமை தேவை, நிதானம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் துஷார் சொல்கிறதும் சரிதான், ரொம்ப ரூடாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் இதைத்தான் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார் சபரி. ஸோ டீமை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது திவ்யாவுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொன்னாங்க. கத்தி பேசுகிறது ரொம்ப தப்புன்னு சொன்னார் பிரவீன். ஸோ மேனேஜரை மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ஒரு பிட்டை போட்டாங்க வியானா. ஸோ திவ்யாவை பணிமாற்றம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொன்னார். ஸோ இன்றைக்கி வெளியான 3 ப்ரோமோஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா திவ்யா தான் இருக்கிறாங்க. இதைத்தான் செய்யாதீங்கன்னு சொல்கிறோம் பிக் பாஸ். ஒரே ஆளையே குறி வச்சு ப்ரோமோ வீடியோ வேணாம், வெரைட்டி வேணும். அதனால் ஒவ்வொரு ப்ரோமோ வீடியோவிலையும் ஒரு போட்டியாளரை ஃபோக்கஸ் பண்ணலாமே. 3வது ப்ரோமோ வீடியோவை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புது ஆள் திவ்யா விஷ பாட்டல் பார்வதியை ப்ரோமோவில் ஓரம் கட்டிட்டாங்க. தயவு செஞ்சு விக்ரம மட்டும் புது மேனேஜராக ஆக்க வேண்டாம், அவர் மேனேஜராலாம் சரிப்பட்டு வரமாட்டார் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிட்டு வராங்க. எல்லாருமே திவ்யாவை பற்றி பேச துஷாரோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர குஷியில் இருக்கிறாங்க. துஷார் இன்னைக்கு அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? வெற்றிகரமாக 3 ப்ரோமோ வீடியோஸ்லையும் வந்துட்டாரே, எங்களுக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி துஷாரோட ஆர்மி பார்த்தீங்கன்னா இப்போ துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.